ஜாதக ரீதியாக 5ஆம் பாவம் என்று சொல்லப்படும் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அதற்கு உரியவனாக கூறப்படும் குரு பாதிக்கப்பட்டிருந்தாலும், குழந்தை பேறு தாமதப்படும் அல்லது தடைப்படும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எல்லா குறைபாடுகளுக்கும் தீர்வளிக்கும் இறைவன் இந்த வருத்தத்துக்கும் மருத்துவம் செய்கிறான். விஜயராகவன் என்ற பெயருடன் அந்த பெருமாள் எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் திருப்புட்குழி. இதுதான் ஜடாயு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில்தான் நீராடிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். குழந்தை செல்வம் வேண்டி இந்த ஜடாயு தீர்த்தத்தில் நீராடுகிறார்கள். கண்ணுக்கு தெரிகிற குறைபாடுகளை நீக்குவது மருத்துவம். கண்ணுக்கே தெரியாத குறைபாடுகளையும் போக்கிடுவது தெய்வீகம். அந்த தெய்வீக அருளை பெறவே நீராடிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அந்த அருள் வள்ளலை மனமுன்றி துதிக்கிறார்கள் பக்தர்கள். ஈர உடையுடன் நிற்கும் பெண்களின் புடவை தலைப்பில் பயறு சேர்க்கப்படுகிறது. பச்சை பயரல்ல, வறுத்த பயறு. அதன் மேல் துளசியைக் கொண்டு தீர்த்தம் சேர்க்கிறார்கள். தாயாரின் பிரசாதமாக குங்குமமும் சமர்ப்பிக்கிறார்கள். அதை முடிந்து பிரசாதமாக பூவும் சேர்க்கிறார்கள். கையில் முடிச்சும் பூவும் தாங்கியபடியே பிரார்த்திக்கிறார்கள் அனைவரும். என்ன இது? குழந்தை வரம் வேண்டி நடைபெறும் பிரார்த்தனை இது. வறுத்த பயிறு முளைக்குமா? இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் கேள்விகள் எழலாம். வழிபட்ட இரவு அங்கேயே தங்குகிறார்கள் பக்தர்கள். அந்த துணி முடிச்சுக்கு அவ்வப்போது ஜடாயு தீர்த்தத்தை தெளிக்கிறார்கள். அவ்வளவுதான். சிறிய தட்டில் நெய் தீபம், பூ, சூடம் இவற்றுடன் நிற்கிறார்கள். தரையை துடைத்து கோலமிட்டு நெய் தீபத்தை ஏற்றுகிறார்கள். கோலத்தில் சூடம் ஏற்றி வணங்குகிறார்கள். தங்கள் புடவைகளில் முதல் நாள் முடிந்து வைத்த பயரை சமர்ப்பிக்கும் முன்பாக பெருமாளை பிரார்த்திக்கிறார்கள். தங்கள் சேலையின் தலைப்பில் உள்ள முடிச்சை அவிழ்த்து கோலத்தில் பயிரை சமர்ப்பிக்கிறார்கள். எளிதில் கனியாத மனித மனமே இறங்கும் என்றால், பத்துடை அடியாருக்கு எளியவனான பகவான் இறங்க மாட்டானா? இதோ கோலங்களில் சமர்ப்பணமான பயறுகள் முளைவிட்டுள்ள அழகை பார்க்கிறோம். இது நடக்குமா, சாத்தியமா என்றெல்லாம் ஏற்படும் கேள்விகளுக்குள் புதையாமல் நம்பிக்கையை ஊன்றி திருப்புட்குழியை சென்றடையுங்கள். ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி மரகதவல்லி சமேத விஜயராகவ பெருமாளை சரணடையுங்கள். உங்கள் இல்லத்திலும் மழலை வசந்தம் நிச்சயம் பொலிவு பெறும்.